வேலூர் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு இப்பொழுது இந்த பொன்னாடை போர்த்தி அவரை வருக வருக என நம்முடைய ஊரில் ஆலயத்தை புனிதப்படுத்தி நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளிக்க நம்முடைய வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதக ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய வள்ளிவாகை இந்த திருச்சபையின் கத்தோலிக்கர்கள் இந்த கூட்டு குழுமத்தின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி வரவேற்பு நடனமா வரவேற்பு நடனம் நாம் ஃபாதர் காளாங்கண்ணி அவர்களிடம் ஒப்படைத்தோம். சரிங்களா? நம்முடைய அசிஸ்டன்ட் ஃபாதர் அவர் தான் பல பேருக்கிட்ட சென்று அவர்களிடம் என்று நம்ம பங்கில் அறிவித்தவுடனே பலரும் இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். இதை பெரும்பாலாக இதை உதவி செய்தவர்கள் அன்னை பாத்திர மாலையை அவர் இந்த கதவுகளுக்கெல்லாம் பலகை அவர் வந்து அந்த அதனுடைய வுட் ஒர்க் அதனுடைய அந்த மர சாமான்களை எல்லாம் கொடுத்தார். நம்ம ரெண்டாவது மவுண்ட் செயின்ட் ஜோசப் பள்ளியில் இருக்கிற அந்த அவர் பொறுப்பெடுத்து கொண்டு 60,000க்கு மேலாக அவர் அந்த வர்ணம் தீட்டுகிற பெயிண்டிங் எல்லாம் அவர் தான் செய்தார். பிறகு அந்த கீழே எல்லாம் எல்லாரும் நினைவு கூறுகிறோம். நம்ம கிரேஸ் அண்ட் கம்பேஷன் உங்களுக்கெல்லாம் லைட்டு அதனுடைய வந்து சுவிட்சு
அது வயல் அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். பலர் அவர்கள் சிறுக சிறுக உதவி செய்து இன்று இந்த ஆலயம் இறுதி ஆண்டவர் ஆலயம் வள்ளிவாகை ஆலயம் இது ஒரு பேராலயமாக மிக சிறப்பாக பொலிவுமிக்க ஆலயமாக இது புதிய ஆலயத்தின் போல ஆகியிருக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்தை இங்கே அர்ச்சித்து இதை புனிதப்படுத்தி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம் 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம் அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம் சனிதனிதா பதா பாம பாம கம பசனிதனித பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. இப்பொழுது நம்முடைய ஆயத்தங்கள் ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் தூய இறுதி ஆண்டவர் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடி மரத்தை
ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இக்கொடைமனத்தில் ஏற்றப்படும் கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாகும். இக்கொடைமனத்தை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உமடியாலும் என் தாயுமாகிய தூய கன்னிமையாளை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்றார்கின்றோம். அனைவரும் கரங்களை தட்டி இறைவனுக்கும் நம்முடைய அன்னை மரியாளுக்கும் நன்றியை தெரிவிப்போம். இப்பொழுது நம்முடைய அனைவரும் இந்த ஆலையை குறிப்பிட்டதற்கு பேருதவியாக இருந்து அனைத்து நிறுவனங்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆயத்தந்தை அவர்கள் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் வாயு நிலையை தன்னுடைய திருக்கரங்களால் இந்த ரிப்பனை கட் பண்ணி அதனை தொடர்ந்து ஜபம் செய்து திறந்து வைப்பார்கள். இறைவனின் தூய பிறவை மருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பிறந்த தந்தையே, மது பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை போற்றி புகழ்கின்றோம். தூய இருதய ஆண்டவர் திருப்பெயரால் எழுதப்பட்டுள்ள இவ்வாலயத்தின் வாயிலை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவ்வாயிலின் வழியே வரும் மக்கள் உமது பராமரிக்கும் பிரசன்னத்தை என்றும் கண்டுணர்ந்து வளமுடன் வாழ அருள் புரியும். எல்லாவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். இப்போது நம்முடைய ஆயத்தந்தை அவர்கள் ஆலயத்தில் முகப்பெருக்கிற எப்பனை கட்டி ஆலயத்தை திறந்து வைத்து தன்னுடைய திருக்கரங்களை வைக்கிறார். நமக்கு இந்த வழிவாக கிராமங்கள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். அனைவரும் ஆலயத்திற்குள்ளே வரவும். இப்பொழுது நம்முடைய ஆயத்தந்தை அவர்கள் பீடத்திற்கு முன்னாடி இருக்கின்ற திருச்சியில் வைப்பது மந்திரித்து நம்முடைய ஆசிரியர் வருவார்கள். என்றும் பாடும் இல்லாமல் இறைவா, மனிதரை மீட்க மனோடு எழுத திருமகளின் அடையாளமாய் அமைந்து மது கணிந்த அன்பை நினைவூட்டும் திருச்சிலுவை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள். இது மக்களுக்கு நம்பிக்கை வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிகளிலிருந்து காப்பாற்றும் கல்வியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருப்பதாகும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் திருச்சிலுவைக்கு நம்முடைய ஆயத்தந்தை அவர்கள் துவப்படுகிறார்.
அனைவரும் கரங்களை குவித்த வண்ணமாக நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுத்து வைப்போம். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் திருச்சிலுவை பாத நிலைகளை அச்சிட்டு புனிதப்படுத்துவார்கள். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஒரே பேரான திருமகளும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் தியானிக்க நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கு நிறுவும் திரு சிலுவை பாதை நிலைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உண்மை மன்றாடுகிறோம். இச்சிலுவை பாதை நிலைகளின் முன் உண்மை பக்தியுடன் வழிபடும் மக்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை தொடர்ந்து பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தது எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நம்முடைய தந்தை அவர்கள் அனைத்து திருச்சிலுவை பாத நிலைகளையும் வந்திருக்கிறார். சேனலுக்கு அடுத்தவங்க இருப்பவர்கள் தயவு செய்து தந்தை அவர்களுக்கு வழிவிட்டு இருக்கும்படி நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய மூத்த தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் இங்கு இருக்கிற சுருபங்களை காட்சிக்கு புனிதப்படுத்துவார்கள். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் வானக தந்தையை புனிதனுடைய உருவங்களை நம்முடைய ஓரங்கண்களால் நோக்கும் பொழுது அவருடைய புனிதத்தையும் அருள்நிலையும் தியானிக்க உதவி செய்கிறேன். ஏதோ இந்த சிற்றாலயத்திலே திரு ஆண்டவருடைய சிற்றாலயத்திலே நாங்கள் வணங்குவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஏதோ பீடத்தில் இருக்கிற திரு இருதய ஆண்டவர், கரம் இருந்த இருதய ஆண்டவர் மற்றும் அருள் பாலிக்கிற இருதய ஆண்டவர், தலைவாசலில் வைக்கப்பட்டிருக்கிற திரு இருதய படம், ஏதோ நாங்கள் வணங்குவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாதத்தின் புனிதர் 19ஆம் தேதி பெருவிழா அடக்கப்படுகிற புனித சூசையப்பர் மற்றும் இயேசுடைய தாயை எங்கள் தாயாக ஏற்றுக்கொண்டு பங்கிலே உலக அன்னையாக வணங்குகிற நாங்கள் இங்கே வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவாக வணங்குவதற்கு தயாரித்திருக்கிற எந்த திருவுருவங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அச்சத்து புனிதப்படுத்தியுள்ளோம். திரு ஆண்டவரை பக்தியோடு வழிபட்டு வணங்கியும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாய் சூசையப்பர் இவர்களை இயேசுடைய பெற்றோர்களாக ஏற்று வழங்குகிற எங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாத அருள் நிலையை ஆசீர்வாதங்களை வழங்குவீராக. இயேசுவின் திருப்பெயரால் வணங்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது ஒலிபெருக்கை மதித்தல். Yeah.
எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தியை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தை 7. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி அவரை புகழவும் அவருக்கு நன்றி செலுத்தவும், அதே வேளையில் அவருடைய உடனிருப்பை நாம் வேண்டியோ இந்த நேரத்திலே வந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் தனக்கென ஒரு இல்லத்தை அமைத்துக் கொண்டார். கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு ஒளி அடையாளம் தான் காலை. நீங்கள் தனிமையில் இல்லை, நான் உங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் நோய்களிலும் நோக்காடுகளிலும் வாழ்வுடைய எல்லா சூழல்களிலும் இன்பங்களிலும் துன்பங்களிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதனை தான் இந்த ஆலயம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. கடவுள் போல் வாழ்கின்றார், கடவுள் நமது ஊரில் இருக்கின்றார், கடவுள் நமது குடும்பத்தில் இருக்கின்றார், கடவுள் நமது உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமது பிள்ளைகள் மத்தியிலே இருக்கின்றார். இதைத்தான் இந்த நாள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதே சமயம் கிறிஸ்துவ அன்பினரே, சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படுகின்ற போது பல்வேறு சிந்தனைகளும் நமக்கு தரப்படுகின்றன. இந்த கட்டிடம் மட்டுமல்ல ஒரு ஆலயம், மாறாக நாமும் கூட வாழ்கின்ற ஆலயங்கள். நாமும் கூட கடவுள் குடிக்கொண்டிருக்கின்ற இல்லங்கள். நாமும் கூட கடவுளை சுமந்து நடக்கின்ற நடமாடும் ஆலயங்கள் என்பதனை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. அதே சமயம் நாமும் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் இன்னும் நல்லவர்களாக மாற வேண்டும், இன்னும் அதிக பக்தியோடு இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாக கடவுளுடைய உடனிருப்பை நம்ப வேண்டும், கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் இன்னும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இதற்கு பலர் உதவி செய்திருக்கிறார்கள். அருட்பணியாளர்கள், தொழில், இதை சிறப்பித்துக் கொண்ட முதுமை தொழில், பேருதவியாக இந்த அருட்கணியர்கள், நன்கொடையாளர்கள், சகோதர சகோதரிகள் இதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே சமீப தவக்காலத்தில் நாமும் புதுப்பிக்கப்பட்ட ஆளுநர்களாக மாற பல்வேறு படிப்பினைகள் நமக்கு தரப்படுகின்றன. ஜெபம், அதிகமாக ஜெபம் செய்ய நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். ஜெபம் என்பது ஏதோ மனப்பாடம் செய்த ஜெபங்களை சொல்வது மட்டுமல்ல. கடவுளை என்னோடு இருக்கின்றார், கடவுளை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன், கடவுளை நீ என்னோடு நடந்தவர்களும், கடவுளை நீ என்னோடு இருந்தவர்களும், கடவுளை என்னை காப்பாற்றும், கடவுளை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நாமே நம்முடைய உள்ளத்திலே எழுப்புகின்ற ஒவ்வொரு வேண்டுதலுமே ஜபம்தான். ஒவ்வொரு முறையும் நாம் கடவுளை நினைப்பதே ஒரு ஜபம்தான். இது ஒரு அனுபவம்.
எல்லாமே இது ஒரு அனுபவம். கடவுள் என்னோடு இருக்கின்றார், நாம் கடவுளோடு இருக்க வேண்டும். இதுதான் ஜபம். கடவுளுக்கு நமது இதயத்தை திறப்பது இதுதான் ஜபம். கடவுளை நெருக்கமாக பற்றிக் கொள்வது இதுதான் ஜபம். கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, அப்பொழுது நாமும் புதுப்பிக்கப்படுகின்றோம். இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அதே போன்று நமது உள்ளமும் அழகாகும், நமது வாழ்வும் அழகாகும். கடவுள் குடிகொள்வார், கடவுள் நம்மையே தங்க வேண்டும் என்று ஆசைப்பார். இது ஒன்று. இரண்டாவது நோன்பு. நோன்பு என்பது ஏதோ சாப்பாட்டை தவிர்ப்பது மட்டுமல்ல ஒரு நோன்பு. மாறாக நமது தீய செயல்களிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து நாம் அவற்றையெல்லாம் தவிர்ப்பது. அதுதான் நோன்பு. நான் என்னையே உற்று பார்ப்பேன். நான் என்னையே உற்று பார்த்து நான் நல்லவனாக மாற என்னையே தயாரிப்பது. இதுதான் நோன்பு. ஏதோ சாப்பிடாமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல. தீய செயல்களுக்கு ஈடுபட வேண்டும், நல்லவற்றையே நாட வேண்டும். இந்த 40 நாட்கள் போதுமான காலம். ஒரு கெட்ட செயலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இது ஒரு போதுமான காலம். 40 நாள் நாம் சீரியஸாக எல்லாவற்றையும் விட்டோம் என்றால் கண்டிப்பாக அது இயலும் என்கின்ற எண்ணத்தை இந்த தவக்காலம் நமக்கு அறிவிக்கின்றது. நம்மையும் உற்று பார்ப்போம், நமது தவறுகளை களைவோம். பொய் பேசாமல் இருப்பது. இந்த 40 நாள் பொய் பேசாமல் இருக்கலாம். அதுவே நமக்கு பழக்கமாகிடும். பொய்யே பேசணும். குடி விடுவது. இந்த 40 நாட்கள் குடியை விட்டு பாருங்க. உண்மையாகவே தப்பிப்பதற்காக இல்லை, உண்மையாகவே இதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அடுத்தது தான் தர்மம். எப்படி நம்மையே நாம் புதுப்பித்துக் கொள்வது, நம்மால் இயந்ததை தருவது. காசு பணம் மட்டுமல்ல தானம். உங்கள் நேரம், உங்கள் சக்தி, உங்களுக்கு இருக்கின்ற நல்ல குணநலன்கள், பிறரை பார்த்து புண்ணியம் போக்குக்கு கூட ஒரு தானம் தான். பிறரை அருகில் நின்று அவருக்கு ஆறுதல் சொல்வதும் ஒரு பெரிய தானம் தான். இழந்தவருடைய வீட்டிலே, இறந்தவருடைய வீட்டிலே நின்று அவர்களுக்காக ஆறுதல் சொல்வதும் ஒரு தானம் தான். அந்த சகோதரர்களே, நாம் எவ்வளவு கொடுக்கின்றோம் என்பதை நமது தானம் அமைந்ததில்லை. நல்லா கவனியும். எவ்வளவு கொடுக்கின்றோம் என்பது பெருசல்ல, எவ்வளவு கொடுக்க வருகின்றோம். ஒரு நல்ல வார்த்தை, உடல், இதெல்லாம் பெரிய தானம் தான். கேளுங்கள், இவற்றையெல்லாம் இன்றைக்கு கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவன் உங்களுக்கு தருவார். இதையெல்லாம் நாடுகள் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு தாராளமாக வழங்கும். கட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் திறக்கப்படும் என்கின்ற இந்த நிச்சயத்தின் அடிப்படையிலே இறைவனோடு ஒன்றிணைந்து ஜெப அனுபவத்திலே நோக்குகள் பல இருந்து, அதே சமயம் தானங்கள் பல செய்து நம்மையே நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நாமும் ஒரு புதிய ஆலயமாக மாறுவோம், கோவிலாக மாறுவோம். இந்த கோவிலை எவ்வாறு இறைவன் இந்த ஆலயத்தை குடிகொள்கின்றாரோ, எவ்வாறு நற்கருணை ஆண்டவர் இந்த ஆலயத்துடைய நடுநாயகமாக இருக்கின்றாரோ, அதே போன்று இதே ஆண்டவர் என்ற உள்ளத்திலும் உங்களது ஒவ்வொரு உள்ளத்திலும் குடிகொள்ள வேண்டுமாய் நம்மையே நாம் தயாரிப்போம். கட்டளை கொடுவோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, கடவுளோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு உணர்வுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தந்தைகளுக்காக, பணியாளர்களுக்காக நன்றி செலுத்துவோம். அருள் சகோதரிகளுக்காக நம்முடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். உபகாரிகளுக்காக தாராளமாக இந்த ஆலயத்தை புதுப்பிக்க தாராளமாக
நன்றி செலுத்துகிறோம். இதன் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைத்து குடும்பங்களுக்குமாய் நாம் நன்றி செலுத்துகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர்கள், பெரியவர்கள், இளையோர்கள், சிறுவர், சிறுமியர், குழந்தைகள் அனைவருக்குமாய் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் கடவுள் வாழும் இல்லங்கள், ஒவ்வொருவரும் கடவுளால் அன்பு செய்யப்படுகிறவர்கள், ஒவ்வொருவரும் கடவுளுடைய புகழ்கள், கடவுளுடைய உடனிருப்பை காத்திருக்கிறவர்கள் என்ற உயரிய நோக்கை நாம் ஒவ்வொருவரும் கண்டுணர, அதையே நாம் கொண்டாட அருள் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறார்கள். இந்த ஊரில் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசிரியர்கள், பெற்றோர்களின் பெரியவர்களின் நிறைவாக ஆசிரியர்கள், குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் நிறுவனத்திருக்கிறது. இளையோருக்காகவும் இளம்பெண்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டியவர்கள், நல்ல வேலை வாய்ப்பை தந்தவர்கள், நல்ல வரனை தந்தவர்கள், நல்ல ஒரு எதிர்காலத்தை தந்து தமது குடும்பங்களை மீட்டெடுக்கக்கூடிய வலிமையை அவருக்கு தந்தது. சிறுவர் சிறுமியருக்காக ஜெபிக்கின்றோம். கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாய் விளங்கும், சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக மாற வளர அதிலேயே அவர்களை தயார் செய்து கொள்ள அவர்களுக்கு நீர் வலிமையை தார். பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் தியாகங்களையும் கண்டுணர்ந்து வாழ, அதற்கு நன்றியுள்ளவர்களாக வாழ, நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் உமது பிள்ளைகள், உமது பிள்ளைகள் உன்னோடு வாழ்ந்த அந்த குழந்தைகள் இப்போது பெற்றோர்களுக்கு அர்ப்பணிப்பாக நீ கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்க போதுமான சக்தி அவர்களுக்கு கொடுக்கின்ற போது இந்த பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிரியர்கள் உங்கள் அன்பை, ஒரு மன்னிப்பை, ஒரு உடனிருப்பை இந்த குழந்தைகள் வழியாக நாம் கண்டுணர்கிறது. இந்த ஊரில் நிறைவாக ஆசிரியர்கள், இந்த ஊரில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர்கள், இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவுகளையும் குறிப்பாக நோயாளிகளை நீ தொட்டு குணப்படுத்துகிறோம். இறைவா, இந்த இறை சமூகம் உமக்கு சாட்சியம் பகிர்ந்த ஒரு சமூகமாக எவ்வாறு காலையும் புது பொலிவுடன் எழுந்திருக்கின்றன, அதே போன்று இவர்களும் எங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய வாழ்வும் புது பொலிவு பெற உமது இறக்கத்தை இந்த நேரத்தில் ஏற்றுகிறோம். இவர்கள் எல்லாமே நாடுகளாக கிறிஸ்துவதாக இவர்களுக்கு தந்தவர்களாக ஒரு முழந்தாளிட்டு மறைந்து முடிவு பெறுக.
பாடல் நினைவே எங்களுக்கு வீட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை மட்டும் நாம் உம்மீட்டின் பலனைகளை விடாமல் புதியமாறு மன்றாடுகின்றோம். என் நல்ல வாழ்ந்து ஆட்சி செய்கிறது நீ. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் ஓய்வின்றி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் குருக்கள், பொதுநிலையினர், அருள் சகோதரிகள் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின் வழி இந்த திருச்சபையில் ஒருங்கிணைந்த திரு அவையை உருவாக்கவும் இறையாட்சியை படைக்கவும் அவர் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு காலையிலிருந்து நம்முடைய அரக்கோணம் நம்முடைய திருவண்ணாமலை பங்கிற்கு வந்து குருக்களை பார்த்து, பிறகு வந்து துறவியர்களை பார்த்து, இப்போது மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக இருக்கிறார். வள்ளிவாகை மக்கள் உங்களை அன்போடு அழைக்கிறார்கள் என்றவுடன் உடனே வருகிறேன் என்று இங்கு அளவுக்கு மேல் அதிகமாக நேரத்தை செலவழித்து அழகான ஒரு உரையை நமக்கு தந்தார். நாமெல்லாம் கடவுளின் ஆலயங்கள் என்று மறக்க முடியாத அவருடைய இந்த திருவுரை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு அச்சு அடித்தது போல வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு, இறைவனுடைய அருள் பெறுவதற்கு நமக்கு திருமுறையாற்றி நம்மை ஆசீர்வதித்தார். ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய திருவண்ணாமலை பங்கின் சார்பாக, வள்ளிவாகை திருச்சபை சார்பாகவும் அன்பு ஆயர் அவர்களை கடவுள் இன்னும் இந்த ஆலயம் முதலில் கட்டி, உங்கள் வீடுகளை எல்லாம் கட்டி இந்த திருச்சபையை எழுப்பி வளர்ச்சி செய்தவர் நம் பேரறிஞர் திரு மரிய ஜோசப் அடிகளார் அவர்கள். அவர்களுக்கு நாம் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயம் நான் வந்தபோது இதை ஒரு உட்காருவதற்கு கூட முடியாது இருக்கிறது என்று பார்க்கும்போது பலரும் இதன் மேல் இரக்கம் அல்ல அன்பு கொண்டு வள்ளிவாகை ஆலயத்தை புனரமைத்து தீர்வோம் என்று இதற்கு ஒரு முடிவு செய்து அந்த திட்டத்தை நம்முடைய இணை பங்கு தந்தை அருள் திரு வேளாங்கண்ணி அவர்களிடம் அளித்தார். அவர் அனைவரையும் வீடு வீடாக சென்று அந்த பொருள் உதவிகளை எல்லாம் அதை ஈட்டி அதை ஒன்றாக கலந்து இதை அயராது உழைத்து இதில் வந்து மர சாமான்களை கொண்டு வந்து கதவு ஜன்னல்கள், பிறகு அதற்கான வர்ணங்கள், பிறகு நான் பார்த்து அந்த தொடக்கத்திலிருந்து பின்னால் வரை வெறும் பேராலயத்தில் கூட இல்லாத அளவுக்கு இங்கே நாம் பார்க்கிறோம். சலவை கல்லால் உருவாக்கி அருள் திரு வேளாங்கண்ணி அவர்களுக்கு நம்முடைய வழிவாகை இன்னும் இதற்கு பலரும் உதவி செய்திருக்கிறார்கள். நாம் சொன்னது போல பெரிதும் சிறிதுமாக இதனை வந்து உள்ளம் திறந்து அன்போடு கொடுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்வது போல கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், என் ஆண்டவர் அமைக்கி குறுக்கி உங்கள் வலிமையும் கொண்டு வா என்று சொன்னார். பகிர்ந்து கொள்ளுவர்களுக்கு விண்ணகத்தையே நான் பகிர்ந்து கொள்ளுவேன், வாருங்கள் என் வலது பக்கம் என்று கூப்பிடுவேன் என்று சொன்னார். அப்படி மக்களை அணிய போது பலரும் கொடுத்தார்கள், பெரிதும் சிறிதுமாக கொடுத்தார்கள். அவர்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். நம்முடைய ஆர்வம் கண்ணியர்கள், பிறகு பொதுநிலையினர், இங்கு நம்மளோடு இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் வந்து பல்வேறு சிறு சிறு உதவிகளையும் அளித்தவர்களையும் பேருதவி செய்தவர்களையும் இன்று நம்முடைய திருவண்ணாமலை பங்கின் சார்பாகவும் வள்ளிவாகை திருச்சபையின் சார்பாகவும் அவர்கள் கனவுகளுக்கு நான் உங்களை மறக்க முடியாது. வள்ளிவாகை மக்கள் ஆண்டவரை இவர்கள் எல்லாம் வந்து
நிலமில்லாத கூலி விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் உழைத்து சம்பாதித்து நல்ல இவர்கள் சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனித மரியாதையும் சுயமரியாதையும் வளர்த்துக் கொண்டு தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து தங்கள் பக்தியை தாங்களே வளர்த்துக் கொள்கிறார்கள். எல்லோரும் எல்லா ஜபத்தையும் சொல்லுவார்கள், எல்லா பாடலையும் பாடுவார்கள். சிறிய திருச்சபையாக இருந்தாலும் ஒரு பெரிய பேராலயத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு பக்தியும் நல்ல நம்பிக்கையும் விசுவாசமும் வளர்ந்த ஒரு திருச்சபையாக இருக்கிறது. நீங்களும் எவ்வளவோ உதவி செய்து இந்த ஆலயத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறீர்கள். உங்கள் தலைவராக இருந்து அவரும் இன்னும் இவரோடு சேர்ந்து பலரும் இங்கே வழி நடத்தி இருக்கிறார்கள். ஆகிய அனைவருக்கும் இந்த திருப்பலி முடிந்து ஒவ்வொருவராக இங்கே உங்களுக்கு எல்லாம் சிறப்பு செய்யப்படும். இப்பொழுது அனைவருக்கும் ஆயர் சார்பாகவும் மறைமாவட்டத்தின் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நலவழிகளுக்கு அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இருக்கிற நம்முடைய அருட்கண்டியர்கள் திருவண்ணாமலை பங்கை சார்ந்த அனைத்து பங்கு மக்கள் சார்பாக வெள்ளிவாக கிராமத்தின் சார்பாக இருக்கிற விருந்தினர்கள் அனைவரின் குழந்தைகள் சார்பாக நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அன்னை பாத்திர மாளிகை குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறோம். இந்த மக்கள் ஆசைப்பட்டது அவர்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. எனவே அவர்கள் அனைவரின் சார்பாக இப்போது ஆயர் தந்தை அவர்களுக்கு இந்த போட்டோ கொடுத்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா நீங்க வந்தது வள்ளிவாக மக்களுக்கு ஒரு பெரிய கடவுள் வந்தது போல ஃபீல் பண்ணுகிறார்கள். இங்க வந்து நம்முடைய அருள் தந்தையர்களுக்கும் அருள் கன்னியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திருப்பலி நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது. இப்பொழுது திருவண்ணாமலை பங்கின் சார்பாக திருவாளர் நம்ம டாக்டர் ஆசிரியர் அவர்கள் நம்முடைய ஆயர் தந்தைக்கு ஒரு சிறிய பொன்னாடை அணிவித்து துருத்தி சேர்ந்த என்னுடைய மேலது ஆயர் தந்தை அம்புரோஸ் அவர்களுக்கு திருவண்ணாமலை உலகமாதா பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சாத நன்றியும் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். திருப்பலி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். வந்து அனைவருக்குமே அனைவரும் சாப்பிட்டு நீங்கள் செல்லுபடி அன்போடு